Hi friends, welcome to my channel Jenny Stitching. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்குறது நார்மல் சுடிதார் வித் லைனிங் கொடுத்து எப்படி நம்மளோட அளவு சுடிதார் வச்சு கட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சுடிதார் கட்டிங் வீடியோஸ் நிறைய என்னோட சேனல்ல இருக்கு. பட் ஆனாலும் சுடிதார் எப்படி கட் பண்றது ஈஸியா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, இப்போ எப்படி நம்மளோட சுடிதார் ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் பிளைன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கிறேன். சுடிதார் மெட்டீரியல் தான் இதுவும். பட் ஆனால் இது என்னன்னா பிளைன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கிறேன். இந்த பிளைன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் ஒர்க் எதுவுமே இல்லை. ஸோ அதனால என்னோட மார்க்கிங்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் சுடிதார் கிளாத்தை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு துணி எந்த மாதிரி இருக்கு, ரெண்டு பீஸா, இப்போ நார்மல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி ரெண்டு பீஸா வர்றத ரெண்டு பீஸையும் பெரிய பெரிய ஸ்டிச்சிங் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பீசஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெண்டா அந்த தையலை பிரிச்சுட்டு ரெண்டு துணியா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு பீஸும் பேக் சைட் பார்ட்டுக்கு இன்னொரு பீஸும் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டா துணியை மடிச்சு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு துணியுமே ரெண்டா மடிச்சுக்கோங்க. மடிச்சு உங்களுக்கு வீதி எவ்வளவு இருக்கோ அந்த லென்த் எடுத்துக்கோங்க. ஃபுல் வீதியையும் எடுத்துட்டு இந்த மாதிரி துணியை ரெண்டா ஃபோல்ட் பண்ணி கரெக்டா ஒரே லெவல்ல இருக்கிற மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணா போட்டுக்கோங்க. இல்ல உங்களுக்கு இப்ப ரெண்டு பீஸா இல்ல ஸ்ட்ரைட்டா ஒரே சிங்கிள் பீஸா தான் இருக்கு அப்படின்னா அந்த துணியை அப்படியே வித் வைஸ் ரெண்டா மடக்கிட்டு அகைன் டாப்ல இருந்து பாட்டம் ஹைட் வைஸ் ரெண்டா மடக்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட அளவு சுடிதார் எடுத்திருக்கிறோம். இந்த அளவு சுடிதாரை வச்சு ஹைட் அண்ட் வித் எவ்வளவு தேவைப்படுது அதை ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஹைட் மெஷர் பண்றப்ப எப்பவுமே நம்மளோட ஷோல்டரோட சென்டர்ல உங்களோட டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டா உங்க டேபிள் மேல எடுத்து போட்டுக்கோங்க. பாட்டம் வரைக்கும் எவ்வளவு ஹைட் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நமக்கு டோட்டலா ஹைட் பாத்தீங்கன்னா 38.5 இன்ச்சஸ், அதாவது 38.5 இன்ச் நமக்கு ஹைட் இருக்கு. இதுக்கு கூட நீங்க டோட்டல் ஹைட் எடுக்கும்போது ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வித் பாத்தீங்கன்னா டோட்டலா 10 இன்ச்சஸ் இருக்கு. இப்போ இது எனக்கு ஃபுல் லென்த்துமே 10 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ வித் 10 இன்ச்சஸ் போதும். எனக்கு உடம்பு பிடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து தான் நான் துணியோட உள்பக்கத்துல தான் மெஷர் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால 10 இன்ச்சஸ் இருக்கிறது வித் எனக்கு 10 இன்ச்சஸ் போதும். தென் பாட்டம் சைட் வித் எவ்வளவு இருக்குன்னு அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்மளோட துணியை ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டா மடிப்பு பகுதியில் வரைக்கும் எவ்வளவு வித் இருக்குன்னு பாருங்க. 11.5 இன்ச்சஸ் பாட்டம் சைடில் வித் இருக்கு. ஸோ அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். 12.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். டோட்டல் சுடிதாரோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 38.5. அதுக்கு கூட 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறோம். பாட்டம் சைடில் 11.5க்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 12.5 இன்ச்சஸ் பாட்டம். நம்மளோட சுடிதாரோட பாட்டம் வித் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சஸ். தென் டாப் சைட்ல வித் எவ்வளவு எடுக்கிறீங்கன்னா டோட்டலா 10 இன்ச்சஸ் எடுத்தா போதும். இப்ப இந்த அளவு சுடிதாரை வச்சு பார்க்கும்போது இந்த மெஷர்மெண்ட்ஸ் உங்களோட அளவு சுடிதார் எடுத்துட்டு அதுல என்ன ஹைட் இருக்கோ அதுக்கு கூட எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு சொல்றது மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட பேசிக்கா உங்களோட சுடிதாருக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 38.5க்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 40 இன்ச்சஸ் ஹைட் என்னோட சுடிதாருக்கு நான் எடுத்திருக்கிறேன். டோட்டலா 40 இன்ச்சஸ் பாட்டம் சைடில் 12.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுல இருந்து 40 இன்ச்சஸ் ரெண்டு சைடும் மடிப்பு பக்கத்துலயும் நம்மளோட சைட்லயும் ரெண்டு சைடும் கரெக்டா 40 இன்ச்சஸ் ஹைட் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளோட பேசிக் ஹைட்டும் விட்டும் மார்க் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இது சிம்பிளா ஈஸியா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு துணி மூவ் ஆகும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே,
இனி நம்ம சுடிதாரோட நெக் வந்து 2.5 இன்ச்சஸ் தான் மார்க் பண்றேன். இது வந்து உங்களுக்கு நீங்க இந்த நெக் வந்து விட்த் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் மைன்யூட்டா இந்த நெக் விட்த் வந்து மெஷர் பண்ணலாம். பட் ஆனா பேசிக்கா நீங்க 2.5 இன்ச்சஸ் எடுத்தாலே நார்மலா எக்ஸல் சைஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 2.5 இன்ச்சஸ் போதும். தென் ஷோல்டர் பாத்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் இருக்கு. இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 3 இன்ச்சஸ்ல ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5க்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 3 இன்ச்சஸ்ல ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. தென் ஆம்கோல் மார்க் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த டாப்ல அந்த 10 இன்ச்சஸ் விட்த ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கிறேன். இனி இதுக்கப்புறமா நம்ம கீழ்ப்பக்கமா ஷோல்டருக்கு கீழே நம்மளோட கைக்குழி எவ்வளவு இருக்கு அதை மார்க் பண்ணிக்கலாம். கைக்குழி பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு 5.5 இன்ச்சஸ் கைக்குழி அளவு இருக்கு. அதை வந்து நம்ம எதுல இருந்து மார்க் பண்ண போறோம் அப்படின்னா, ஷோல்டர் லெவல் நம்ம எதுல மார்க் பண்ணியிருந்தோமோ அதுல இருந்து கீழே 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்றோம். ஃபோல்டிங்ல இருந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்க துணி 1/2 இன்ச் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி வந்து இதுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றது. அது நம்ம வளைவா தான் கட் பண்ணி எடுப்போம். ஸோ அதனால இந்த 5.5 இன்ச்சஸ் போதுமானதா இருக்கும். ஸோ டாப்ல ஷோல்டர்ல இருந்து 5.5 இன்ச்சஸ்ல கரெக்டா மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உள் பக்கமா நம்ம வளைவு, கைக்குழி வளைவு, ஆம்கோல் வளைவுன்னு சொல்லலாம் அதை. ஸோ அந்த வளைவு நம்ம மார்க் பண்ண போறோம். ஓகே, உள்பக்கமா 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அதை வந்து கைக்குழி வளைவு, நம்ம அதுல கைக்குழி வளைவு டிரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்வ் ஷேப்பா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்கோட விட்த் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா ஷோல்டர் 3 இன்ச்சஸ்ல மார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா நம்மளோட கைக்குழி 5.5 இன்ச்சஸ்ல கைக்குழி மார்க் பண்ணிட்டு உள்பக்கமா 1.5 இன்ச் எடுத்து கைக்குழி வளைவு டிராப் பண்ணியாச்சு. இனி இந்த நம்மளோட கைக்குழியிலிருந்து நம்மளோட சுடிதாரோட ஓப்பன், இது வந்து ஓப்பன் சுடிதார், இந்த சுடிதாரோட ஓப்பன் வரைக்கும் எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை நம்ம மார்க் பண்ண போறோம். ஓகே, நீங்க அதை மெஷர் பண்ணியே மார்க் பண்ணலாம். இல்ல அப்படின்னா உங்களோட அளவு சுடிதார் அப்படியே எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேல உங்களோட துணிக்கு மேல போட்டுட்டு கரெக்டா அதுல மார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்ப 14 இன்ச்சஸ்ல நான் மார்க் பண்ண போறேன். ஃபோர்டீன் இன்ச்சஸ்ல நம்மளோட கைக்குழி வளைவு நம்ம வரைஞ்சதுல இருந்து 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு நம்மளோட இடுப்பு பகுதி வந்து எப்போதுமே உள்பக்கமா வந்துதான் கொஞ்சமா வளைஞ்சு கொடுக்கும். ஸோ அந்த இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட செஸ்ட் சைடு, ஸோ இந்த மாதிரி வளைவா கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இனி என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஓப்பன் பீஸ் நம்ம மார்க் பண்ணதுல இருந்து கீழ்ப்பக்கம் வீதி ஃபர்ஸ்ட் 12.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த ரெண்டையும் கரெக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டையும் கரெக்டா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டம் சைடு ஒரு 1 இன்ச்ல டாப்ல மார்க் பண்ணிட்டு ஒரு கர்வ் மாதிரி வளைவா சின்னதா ஒரு வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் ஓப்பன் ஸ்டிச் பண்றப்ப இந்த மாதிரி கர்வா இருந்தாதான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். ஸோ அதனால ஒரு 1 இன்ச் எடுத்துட்டு கர்வ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இனி இது பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி நம்மளோட உடம்புக்கு தேவையான அளவு கொடுத்துருக்குறோம். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் கேப் கொடுத்து இந்த மாதிரி வெளிப்பக்கமா ஒரு லைன் போட்டிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த மாதிரி 1 இன்ச் கேப் கொடுத்து பண்ணிக்கலாம். பாட்டம்ல வரும்போது அது வந்து கம்மியா இருந்தா போதும், ஒரு 1/2 இன்ச் அளவுல இருந்தா போதும். கீழே வந்து நம்ம மடிச்சு தான் ஸ்டிச்சிங் போடுவோம்.
நம்மளோட அந்த ஓப்பன் பீஸை 2 மடிப்பு கொடுத்து தான் நம்ம ஸ்டிச்சிங் போடுவோம். ஸோ அதனால இதுக்கு வந்து லென்த் வந்து விட்த் ரொம்ப ஜாஸ்தியா எடுக்கணும், சீவிங் பர்பஸ்க்காக ஜாஸ்தியா எடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்ல. ஒரு 1/2 இன்ச் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதுமானதா இருக்கும். ஓகே, டாப்ல பாத்தீங்கன்னா ஷோல்டர் சரிவு ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில ஷோல்டர் சரிவு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட சுடிதாரோட நெக்கோட ஹைட் சைஸ் எவ்வளவு வேணும்? நெக்கோட சுடிதாரோட நெக் ஹைட் வந்து இப்போ நான் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். என்னோட அளவு சுடிதார்ல பாத்தீங்கன்னா அதுலயும் 6 இன்ச்சஸ் தான் இருக்கு. இது வந்து பேசிக்கா எனக்கு வந்து போதுமான அளவு தான். ஸோ 6 இன்ச்சஸ் மினிமம் நார்மல் ஹைட் பாத்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் ஹைட் தான். அதை மார்க் பண்ணிக்கோங்க. டாப்ல எப்பவுமே கட் பண்றப்ப ஷோல்டர் லெவல்ல இருந்தே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம்கோல் பகுதி வரைக்கும் கொண்டு வந்து கட் பண்ணுங்க. இதுல வந்து நான் பேக் பீஸ் நெக்கும் அதே மாதிரி 5.5 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணி எடுத்திருப்பேன். அது வந்து என்னோட வீடியோ இதுல மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் மட்டும் ஷோல்டர் லெவல்ல இருந்து கரெக்டா உங்களோட நெக் சைஸ் எவ்வளவு இருக்கோ அந்த பகுதி வரைக்கும் கரெக்டா மெஷர் பண்ணிக்கோங்க. அதை மெஷர் பண்ணிட்டு அதே லென்த்தை நம்மளோட அளவு துணியிலேயே மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்றப்ப எப்பவுமே ஷோல்டர் லெவல்ல இருந்து கட் பண்ணி ஆம்கோல் பகுதி வரைக்கும் ஃபுல்லா அப்படியே கட் பண்ணிட்டே வந்து கீழே பாட்டம் வரைக்கும் 4 பீஸ், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ரெண்டா மடிச்சு போட்டதுனால 4 பீஸ் இருக்கும். ஸோ 4 பீஸும் சேர்ந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் கட் பண்றப்ப மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஸ்டிச்சிங் பார்ட் நீங்க பார்க்கும்போது அந்த நெக் வந்து நான் இதுக்கு மாடல் நெக் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாடல் நெக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அது நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். அந்த லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். துணியை நீளமா இருக்க துணியை ரெண்டா மடிச்சு 2 பீஸ் எடுத்திருக்கிறேன். 2 ஃபோல்டு இருக்கிற மாதிரி மேல் பக்கமா ஒன்று கீழ்ப்பக்கமாக இருக்க மாதிரி எடுத்திருக்கிறேன். இப்போ ஹைட் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்லீவுக்கு 4 இன்ச்சஸ் தான் ஹைட். அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் நம்மளோட சீவிங் பர்பஸ்க்காக எடுத்து நான் 4.5 இன்ச்சஸ்ல மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவே ஷார்ட் ஸ்லீவ். இப்போ பாத்தீங்கன்னா சுடிதாருக்கு ஒன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் எடுக்கிறாங்க, அல்லது ரொம்பவே ஷார்ட் ஸ்லீவ். இந்த மாடல் ஸ்லீவ் தான் இப்போ எல்லாமே மோஸ்ட்லி சூஸ் பண்றது. இனி விட்த் எடுக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுல 6.5 இன்ச்சஸ் விட்த் இருக்கு எனக்கு. அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கிறேன். 6.5 இன்ச்சஸ் இருந்துச்சு, அதுக்கு கூட ஒரு 1.5 இன்ச்சஸ் எடுத்து டோட்டலா 8 இன்ச்சஸ்ல விட்த் எடுத்துட்டு நம்ம அந்த பக்கம் எவ்வளவு எடுத்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5 இன்ச்சஸ் எடுத்திருந்ததுல இருந்து கம்மி பண்ணி ஒரு 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணி 2.5 இன்ச்சஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு அந்த 4.5 இன்ச்சஸ் நீங்க எடுத்ததையும் இந்த 2.5 இன்ச்சஸ் எடுத்தது, இந்த 2.5 இன்ச்சஸ்ங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கை சுடிதாரோட உள்பக்கமா எடுத்தீங்கன்னா தெரியும். அந்த கைக்குழியில இருந்து அந்த உடம்பு நீங்க கை எவ்வளவு பிடிச்சிருக்கிறீங்களோ அந்த அளவு வரைக்கும். ஓகே, இந்த கரெக்டா 2 லைனும் நம்ம மார்க் பண்ணியிருந்ததுல சென்டர்ல மார்க் பண்ணிட்டு மேல் பக்கமா கொண்டு வந்து கீழ்ப்பக்கமா வளைவு போடுறோம். அந்த இதுல சென்டரை மார்க் பண்ணிட்டு எப்பவுமே இந்த ஸ்லீவுக்கு வந்து நீங்க ஆர்க் வரையும் போது மேல் பக்கமா கொண்டு வந்து அந்த சென்டர்ல இருந்து கீழே வந்து கீழ்ப்பக்கமா கொண்டு போகணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தென் இந்த 1 இன்ச் உள்பக்கமா மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஜாயினிங் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் ஸ்லீவ் கட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஓகே, ஸ்லீவ் பாத்தீங்கன்னா நமக்கு உள்பக்கமா ரொம்ப வீதி தேவைப்படாது கை பிடிக்கிறதுக்கு. ஸோ அதனால உள்பக்கமா 1 இன்ச் கம்மி பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்தா போதுமானதா இருக்கும். இனி பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் நம்மளோட ஆர்க் நம்ம டிரா பண்ணிருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து முன்பக்கம் கொஞ்சம் வளைவா கட் பண்ணி அப்படி சுடிதார் ஸ்டிச் பண்ண பிளவுஸ்ல எல்லாம் ஸ்டிச் பண்ற அதே மெத்தட் இதுலயும் ஃபாலோ பண்ணலாம். பட் இல்ல அப்படின்னா நீங்க நார்மலா லூஸா நீங்க போடக்கூடிய கொஞ்சம் வந்து ரொம்ப டைட் இல்ல லூஸா போடுறவங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாலே போதுமானதா இருக்கும். ஸ்லீவ் பார்ட்டை நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட சுடிதாரோட பாடி போர்ஷன் கட் பண்ணிருக்கிறோம், ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ணிருக்கிறோம்.
இனி என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரி லைனிங் கிளாத் ஆல்சோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மெஷர்மெண்ட் வச்சு லைனிங் கிளாத் நம்மளோட பாடி பார்ட்டுக்கும் ஸ்லீவ் பார்ட்டுக்கும் லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க பாடி போர்ஷனுக்கு இந்த லைனிங் கிளாத் கட் பண்றப்ப மட்டும் பாட்டம் சைட் ஒரு 2 இன்ச்சஸ் கம்மியா இருந்தா போதும். ஏன்னா நம்மளோட சுடிதாரோட டாப் பாத்தீங்கன்னா அதை விட எந்த ஒரு சுடிதார் நீங்க அளவு சுடிதார் எடுத்து பார்த்தா தெரியும். உங்களோட சுடிதாரோட நல்ல துணி அதுக்கு உள்பக்கமா இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி லென்த்ல தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க கம்மியா எடுத்தாலே போதுமானதா இருக்கும். இதுல வந்து கர்வ் மாதிரி கட் பண்ணணும் அந்த ஒரு இதுவும் கிடையாது. இது ஸ்ட்ரைட்டாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான பாடி போர்ஷனுக்கு தேவையான சுடிதார் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸ்லீவ் பட்டனுக்கும் லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோல கட்டிங் எப்படின்னு பார்த்தோம். இனி ஸ்டிச்சிங் எப்படி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெனி ஸ்டிச்சிங்.